Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராகி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 22. By auto-suggestion or self-hypnosis, you can implant positive and dynamic suggestions in your mind, just as a hypochondria implants negative suggestions. Auto-suggestion is a wonderful science if you cultivate it. Melvin Powers. யார் நீ என்று உருமினார் ப்ரொஃபஸர் மித்ரா. ரிவால்வர் அவர் கையில் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் தான் கல்யாணம் என்று அவன் சொல்லும் முன் அவருக்கு அடையாளம் ஞாபகம் வந்துவிட்டது. அவனை அவருடைய முதல் பார்வை அவன் புஜத்தின் மீது தான் சென்றது. கல்யாணம் ஜிப்பா அணிந்திருந்ததான். அங்கே தாயத்து இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிய காணும். மித்ராவின் ஆங்காரம் உலகையே எரித்துவிடக்கூடியதாக வளர்ந்திருந்தது. உயிருள்ள ஒவ்வொன்றும் உயிரில்லாத ஒவ்வொன்றும் அசைவனவும் அசையாதவையும் ஊர்வனவும் நகர்வனவும் தெரிந்தனவும் தெரியாதனவும் இப்படி சகலத்தையும் தனக்கு பகைவர்களாக எண்ணி அவர் உள்ளம் கருவி கொண்டிருந்த வேளையில் கல்யாணம் மட்டும் எப்படி அவருக்கு இதமளிப்பவனாக காட்சியளிப்பான்? என்றைக்கோ தீர்ந்து போயிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இவனால் அல்லவா முடியாமல் வளர்ந்து கொண்டே போயிற்று என்று நினைவு வேறு அவரை மேலும் மாத்திரம் கொள்ளச் செய்தது. என்றாலும் கூட தன்னுடைய மட்டமான பகுதியை அவன் முன்னே வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. படிப்பும் பண்பாடும் நிறைந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற மேஜிக் மேதை என்பதைத்தான் அவர் வெளியுலகுக்கு காட்டுவது வழக்கமாகையால், தயவு செய்து டிராயிங் ரூமில் அறையில் போய் இருக்கிறீங்களா, நிம்மியை வர சொல்கிறேன் என்றார். மறுகணும் என்றான் கல்யாணம் இனிமையான குரலில். நான் நுழையும் போது தற்செயல் அவங்க பேச்சு காதல் விழுந்துச்சு. மரவசியம் செய்யும் சக்தி நிம்மிக்கு போய்விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்களே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார் மித்ரா காட்டமாக. தேவைப்பட்டால் நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன் என்றான் கல்யாணம். ஜெகதாவின் விழிமுனையில் துளித்து நிற்கும் கண்ணீர் அவன் உறுதியை அதிகப்படுத்தியது. முன்பு கூட நான் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்டு எதையோ கெடுத்துட்டேன். ஆகவே எனக்கு ஒரு கடமையும் இருக்குது, தவறுக்கும் பிராயச்சித்தம் செய்ய. எப்போது வந்தீங்க நீங்கள்? ஆச்சரியமான குரல் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டது. ஓ, எப்போது வந்தீங்க நீங்கள்? ஆச்சரியமான குரல் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டது. நிம்மிதான் வந்து கொண்டிருந்தால் உள்ளே இருந்து பல நாட்கள் கழித்து கல்யாணத்தை பார்க்கின்றோம் என்ற பரவசம் அவள் மீன் எங்கும் ஓடியது. என்னென்னவோ விபரீத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கலவரம் ஏற்படுத்தி இருந்தவன் இப்போது சாதுவாக வழக்கமான புன்சிரிப்புடன் காட்சியளிப்பதைக் கண்டு அவளுக்கு ஒரே சமயத்தில் திகைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன. அதே வேளையில் அவள் பார்வை அவனை தாண்டி அறைக்குள் சென்றது. அம்மாவின் கண்ணீரும் கம்பளையுமான தோற்றத்தை கண்டவள் அதிர்ச்சியுற்றாள். அப்பாவின் கையில் உள்ள ரிவால்வரை கண்டதும் அவள் நெஞ்சம் பதறியது. நிலைமை என்னவாக இருக்கும் என்று ஓரளவு ஊகித்து கொண்டாள். அம்மாவை வதைப்பதை நிறுத்தி கொண்டு விட்டதாக ஒரு முறை சொல்வதும் பிறகு மறுபடியும் துன்புறுத்துவதுமாக இருக்கும் ப்ரொஃபஸரிடம் அவளுக்கு அளவு மீறிய வெறுப்பே உதித்தது. அப்பா, என்ன பரகலங்க, என்ன நடந்தது என்று கேட்காதிருக்க முடியவில்லை நிம்மியினாள். உனக்கு ஒன்றும் இல்லை, இவர் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாரு, டிராயிங் ரூம் கழிச்சு போய் பேசிட்டுரு என்றார் ப்ரொஃபஸர் கண்டிப்புடன். ஆனால் எனக்கு என்னவோ இங்கே தான் வேலை இருக்கதாக தோன்றுது என்றான் கல்யாணம் புன்னகை புரிந்து கொண்டே. ஆமாம் நிம்மி, 2 நிமிஷம் முன்னால் நீ வந்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். ஹிப்னாட்டிச சக்தியை நீ இழந்து விட்டேன்னு உன் அப்பா வருத்தப்பட்டிருந்தார். உங்கள் அம்மாவிடம் நான் வேண்டுமானால் செய்கிறேன்னு சொன்னேன். தேங்க்ஸ், உன் உதவி தேவைப்படும் போது கூப்பிடுறேன், இது எங்கள் அந்தரங்க விஷயம் என்றார் ப்ரொஃபஸர். திடீரென்று அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு கல்யாணத்திடம் வந்தாள் ஜெகதா. அவனுடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டாள். கல்யாணம், முன்னே ஒரு நாள் சொன்னேன் நீ என் பிள்ளை மாதிரின்னு, இப்போதும் அதையே சொல்கிறேன், என்னை காப்பாற்று. உனக்கு மனோவசியம் தெரியும் என்பது உண்மையானாலும் என்ன ஜெகதா, நீ சும்மா இருக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார் ப்ரொஃபஸர் மித்ரா. மாட்டேன் என்று தீர்மானமாக பதில் கொடுத்தாள் ஜெகதா. அந்தரங்கமும் சொந்தமும் என்ன வேண்டியிருக்கு இனிமே? வயது வந்த பெண்ணின் முன்னால் ஒரு தாயை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்தாகிவிட்டது. நினைப்பதற்கும் கூசக்கூடிய அபாண்டத்தை சுமத்தி என்னை எத்தனை சித்திரவதை செய்ய முடியுமோ அத்தனை செய்துட்டீங்க. மானும் தலைக்கு மேலே போன பிறகு நாசுக்கு என்ன, நிம்மிக்கு தெரிந்தது கல்யாணத்துக்கு தெரியட்டும், பரவாயில்ல. அம்மா, என்னம்மா இதெல்லாம் என்று உறக்க நிம்மி அதட்டிய பிறகு ஜெகதாவின் புலம்பல் நின்றது. அம்மாவின் கைகளை கல்யாணத்தின் கைகளில் இருந்து விலக்கிவிட்டு அவன் எதிரில் நின்றாள் நிம்மி. உங்களுக்கு ஹிப்னாட்டிசம் தெரியும்னா சொன்னீங்க?
வெறுமே தெரிவதோடு இல்லை, கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் கூட ஆகியிருக்கேன். உன் அம்மாவை ஏஜ் ரிக்ரெஷன் செய்து பல வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்ததை சொல்லும்படி செய்ய என்னால் முடியுங்கிறேன். கல்யாணத்தின் முகத்தில் பெருமை சுடரிட்டது. வியப்பினால் விரிந்தன நிம்மியின் விழிகள். எப்படி, எப்போது கட்டிக்கொண்டீங்க? கால் ஒடிந்து படுக்கையில் கிடந்த நாளெல்லாம் வேற என்ன செய்துகிட்டு இருப்பான்னு நினச்சிங்க? பயங்கர சதி வேலைகள் செய்வதாக நினைத்தேன் என்று சொல்ல எண்ணினாள் நிம்மி. ஆனால் சொல்லவில்லை. லீலாவுக்கு கூட என் மீது பலவிதமான சந்தேகம். உன்னிடமும் சொல்லியிருப்பாள் என்றான் கல்யாணம். என் காலில் இருந்த தாழ முடியாத வேதனையை ஹிப்னாட்டிசத்தின் மூலம் என்றைக்கு நீ நீக்கினியோ அன்னைக்கு நான் மாறிட்டேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சாத்திரத்தை பயில வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. என் ஸ்நேகிதரன் மூலம் கன்னிமாரா லைப்ரரியிலிருந்து பல புத்தகங்கள் வரவழைத்து கொண்டு ரகசியமாக படித்தேன். உன்னையும் லீலாவையும் ஒரு நாள் திடீரென்று ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும்னு திட்டமிட்டிருந்தேன். ஜெகதா மறுபடியும் குறிப்பிட்டு, தம்பி, உன் திறமையை காட்ட நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது என்றான். நீ கொஞ்சம் சும்மாருமா என்று அவளை கடிந்து கொண்ட நிம்மி, உங்கள் அறையில் அடிக்கடி பேச்சு குரல் கேட்பதாக லீலாவதி சொன்னாலே அது என்றார் கல்யாணத்திடம். அவன் சிரித்தான். உனையோ ப்ரொஃபஸரையும் போல நான் வேடிக்கைக்காக ஹிப்னாட்டிசம் கற்கல. மேடையில் செய்து காட்டி சீப்பான புகழ் பெறவும் ஆசைப்படல. ஒரு படி மேலே போய் என் திறமைகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றேன். செல்ஃப் ஹிப்னோசிஸ், ஆட்டோ சஜஷன் முதலியவற்றை பயிற்சி செய்ய தொடங்கினேன். கல்கத்தாவில் என் உத்தியோகத்தில் சிறப்பாக பணியாற்ற என்னிடம் என்னென்ன திறமைகள் வளர வேண்டுமோ அவைகளை பற்றியெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அவைகளை ஒலிப்பதிவு செய்து வைத்துக்கொண்டு தலைமாட்டில் வைத்துக்கொண்டே தூங்கினேன். என் மன ஆழத்தில் அந்த கருத்து திரும்ப திரும்ப பதிவதற்காக இரவு பூரா செவியில் என் வாக்கியங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. ஊருக்கு திரும்பியதும் நான் எவ்வளவு பிரமாதமான ஆளாக மாறியிருக்கிறேன் என்பதை பார்த்து மூக்கில் விரல் வைக்க போகிறாங்க. ரிவால்வரை இந்த கைக்கும் அந்த கைக்குமாக பந்தாடிய வண்ணம் உலவிக் கொண்டிருந்த ப்ரொஃபஸருக்கு காதில் விழுந்து கொண்டு தான் இருந்தது. அவனை நம்புவதா வேண்டாமா என்று அவர் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து கொண்டிருக்கையில் நிம்மியின் ஆவேசமான குரல் அவரை திடுக்கிட வைத்தது. என்ன வேடிக்கை பாருங்கள் கல்யாணம், உங்களுக்காக தான் இந்த வீடு காத்திருக்கிறது இத்தனை காலமும் என்றாள் நிம்மி. ஒரு அழகான மரியாதையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூடாத ஒரு துர்நாற்றமும் இங்கே பல வருடங்களாக வீசிகிட்ருக்கு. உங்களை போன்ற ஒருவர் வந்து தான் எல்லா இருண்டு கதவுகளையும் திறந்து விட்டு குப்பைக்கூடங்களை வெளியே வீசி எறிந்து பன்னீர் தெளித்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து மனமும் மங்களமும் தொடங்கும்படி செய்ய வேண்டும். அந்த வேலையை நான் செய்ய முயன்று தோற்று போனேன். நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஏனெனில் அதற்கு தேவையான உள்ளம் உங்களுக்கு இருக்குது. முன்னொரு நாள் என் அம்மா வேண்டிக் கொண்டாள் என்பதற்காக என் மேஜிக் அரங்கேற்றதை தடுப்பதற்காக உங்கள் கல்கத்தா பயணத்தை கூட நிறுத்தினீங்க. உங்கள் அருமை தங்கையின் திருமணம் நின்று போகும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் பிறருக்காக உதவி செய்தீங்க. ஹிப்னாட்டிஸ் சக்தியை பரிபூர்ணமாக பெற வேண்டுமானால் அதுபோன்ற தூய்மையான தன்னலமற்ற உள்ளம்தான் இருக்க வேண்டும். ஆரம்பிங்க கல்யாணம். தன்னையே உற்று நோக்கியவாறு இருக்கும் இரண்டு பெண்களின் கண்களையும் மாறி மாறி பார்த்தான் கல்யாணம். மன்றாடும் அந்த விழிகளுக்கு நேர் எதிராக ப்ரொஃபஸரின் கண்கள் அவனை கேலி செய்து கொண்டிருந்தன. மகளையும் மனைவியையும் நகர்த்தி கொண்டு அவன் முன்னே வந்தார். விகாரமான புன்சிரிப்பு அவர் இதழ்களில் விளையாடி கொண்டிருந்தார். செய் இளைஞனே என்றார் வெறுப்பு நிறைந்த குரலில். ஆனால் என்ன பச்சை குழந்தைன்னு மட்டும் எண்ணாத. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கொண்டு என்னை ஏமாற்ற நினைக்கலாம். ஆனால் இதுதான் உங்கள் கடைசி ஏமாற்று என்பதை புரிந்து கொண்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய். உண்மையான ரிக்ரெஷன் எது என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்கள் தெரிந்த பிறகுதான் நான் நம்புவேன். வெறுமே நடித்தோ பாசாங்கு பண்ணியோ என்னை ஏமாற்றி விட முடியாது. பொறுத்திருந்து பாருங்க ப்ரொஃபஸர் என்றான் கல்யாணம் அமைதி இழக்காதவனாக. இங்கே வந்து படுத்துக்கொள்ளுங்க என்று அவன் அழைத்ததுமே ஜெகதா கட்டில் சாய்ந்து கொண்டான். மேலே ஏறியோ விளக்க பார்த்துபடியே இருங்க என்றான் கல்யாணம். எப்போதுமே மென்மையாக இருக்கும் அவன் குரல் இப்போது இன்னும் மிருதுவாக ஒலித்தது. ப்ரொஃபஸரின் விரிந்த உள்ளங்கையில் ரிவால்வர் அப்படியே இருந்தது. நிம்மி இருப்பு கொள்ளாத சங்கடத்துடன் தன் சங்கிலியின் முகப்பை கடித்த வண்ணமே இருந்தான். கல்யாணம் ஜெகதாவுடன் பேசிக்கொண்டிருந்தான். விளக்கையை பார்த்து கொண்டிருங்க. ஒரு இன்பமான மத பூங்க உடம்பையும் தலையையும் மூடிக்கொள்வது போல தோன்றுது. தேகத்தை தளர்த்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு மூட்டும் தன்னிச்சையை தளரட்டும். மெதுவே மூச்சு விடுங்க. கல்யாணம் பேச பேச தான் கூட வேறொரு உலகத்தில் புகுவது போல உணர்ந்தாள் நிம்மி. ப்ரொஃபஸர் எத்தகைய மயக்கத்திலும் தள்ளாடவில்லை. அவர் சுவாசம் பெரிதாகவும் வெப்பமாகவும் வந்து கொண்டிருந்தது. இரையை அடிக்கவிருக்கும் புலியைப் போல அவர் பார்வை தீட்சணியமாகவே இருந்தது. கல்யாணம் கூறிக்கொண்டிருந்தார். இப்போது நீங்களாவே கண்ணி மூடிக்கொள்ளுங்க. நிதானமா, மெதுவா, அமைதியா, சீரா மூச்சு விடுங்க. கை கால்களை தளர்த்தி கொள்ளுங்க. என் குரலை கேளுங்க. என் குரலை மட்டும் கேளுங்க. அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே புகாமல் விளக்குங்க. ஆனந்தமான
வசந்த காலத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மரங்களும் செடி கொடிகளும் பூத்து கொள்கின்றன. தென்றல் சுகமாக வீசுது. காற்றோடு காற்றாக, மேகத்தோடு மேகமாக நீங்கள் மிதிக்கிறீங்க. உலகம் மொத்தமும் உங்களிடம் பிரியமாக இருக்கிறது. எல்லோரும் உங்களுக்கு நல்லதே விரும்புகிறாங்க. நீங்கள் மிதந்து கொண்டே செல்கிறீங்க. உயர உயர உயர, தொலைவில் தொலைவில் தொலைவில். நிம்மிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கல்யாணத்தின் பேச்சு திறமையை அறிய கல்யாணம் தொடர்ந்தால் உங்கள் உள்ளம் முழுக்க அமைதி நிலையில் இருக்கிறது. இப்போது யாரிடமும் உங்களுக்கு விருப்பமோ வெறுப்போ கிடையாது. சரித்திரத்தை படிக்கும்போது எப்படி பற்றற்ற கண்ணோட்டத்தோடு படிக்கிறோமோ அதே போல் உங்கள் வாழ்க்கை நீங்களே நின்று பந்தவாசம் இல்லாமல் 3ஆம் மனிதரை போல நினைத்து பார்க்க இப்போது முடியுது. நான் 5 வரை எண்ணுகிறேன். 5வது எண்ணை சொன்னதும் உங்கள் மனசில் என்ன வார்த்தை அல்லது பொருள் தோன்றுகிறதோ அதை வாய்விட்டு சொல்லுங்கள். அதிலிருந்து நாம் ஒவ்வொரு விஷயமாக மேலே போகலாம். நிம்மி மேலும் பிரமிப்புடன் கல்யாணத்தை நோக்கினாள். தான் கற்றிருப்பதை காட்டிலும் நவீனமான ஹிப்னாட்டிச முறையை அவன் கற்றிருக்கிறான் என்று கூறப்பட்டது அவளுக்கு. கல்யாணம் எண்ணத் தொடங்கினான் நிதானமாக. 1 2 3 4 5. மெத்த என்று பளிச்சென சொன்னாள் ஜெகதா. ப்ரொஃபஸர் அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தார். கல்யாணம் தொடர்ந்தாள். மெத்த, நல்லது. மெத்தையை பற்றி, உங்கள் வாழ்க்கையில் மெத்தை குறுக்கிட்ட நிகழ்ச்சிகளை பற்றி தாராளமாக பேசுங்க. குழப்பமாகவோ அடுக்கு குலைந்தார் போலவோ சொல்லாமல் ஒழுங்காக சொல்லுங்கள். இப்போது உங்கள் வயது குறைந்து கொண்டே போகிறது. காலம் என்ற வழியில் பின்னே மிதந்து கொண்டே செல்கிறீங்க. இப்போது உங்கள் வயசு 6. உங்கள் எதிரில் ஒரு மெத்தை இருக்கு. நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கீங்க? அவசரம் வேண்டாம். நல்லா புரிந்து பார்த்து கவனித்து சொல்லுங்கள். உங்கள் வயது 6. புரியுதா? 6. என்ன தெரியுது? மரக்கட்டில் ஒரு மெத்தை இருக்குது என்று ஜெகதா சொன்னாங்க. ஒரே சமயத்தில் நிம்மியும் ப்ரொஃபஸரும் வாய்விட்டு வியப்பை வெளியிட்டு விட்டார்கள். அதை சொன்ன குரல் 40 எட்டிக்கொண்டிருக்கும் ஜெகதாவின் குரலாக இல்லை, அது 6 வயது சிறுமியின் மழலை குரலாக இருந்தது. ப்ரொஃபஸரின் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுவதை கவனித்தாள் நிம்மி. கல்யாணத்தின் திறமையில் அவருக்கு நம்பிக்கை துளித்து கொண்டிருந்தது. ஜெகதா மனோவசியத்துக்கு உட்பட்டிருப்பது உண்மையாகவா அல்லது பாசாங்க என்று தன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் சொன்னது இதை வைத்துத்தான் போலும். ஆனால் ப்ரொஃபஸர் முற்றிலும் திருப்தி அடைந்து விடவில்லை. இன்னும் பரீட்சித்து விட வேண்டும் என்று எண்ணியவர் போல சுற்றுமுற்றும் நோக்கினார். அலமாரியில் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருந்தது. அதை எடுத்து கல்யாணத்திடம் கொடுத்தவர் ஜெகதாவிடம் கொடுக்குமாறு ஜாடை காட்டினார். அதை புரிந்து கொண்டார் கல்யாணம். ஜெகதாவின் கையில் அந்த பொம்மையை வைத்தாள். அதை ஸ்பர்சித்ததும் ஜெகதாவின் முகம் மலர்ந்தது. குழந்தையைப் போலவே சிரித்தாள். கல்யாணம் வெடுக்கென்ற அந்த பொம்மையை பறித்தான் அவளிடமிருந்து. உடனே ஜெகதாவின் முகம் கூம்பியது. கண்கள் கலங்கின, உதடுகள் குவிந்தன. குழந்தையைப் போலவே சினுங்கள் வெளிப்பட்டது அவள் கண்டத்தில் இருந்து. ஓ, வயது 6. நீ பள்ளிக்கூடம் போறியா என்றான் கல்யாணம். ஆமாம், போகிறேன் என்றாள் ஜெகதா அதே குழந்தை குரலில். எழுத படிக்க தெரியுமா? உன் பேரை எழுதுவியா? எழுதுவேன். எழுத பார்க்கலாம். ஒரு காகிதமும் பென்சிலும் கொடுத்தான் கல்யாணம். ஜெகதா எழுதினாள். முதிர்ச்சியும் அறிவும் நிரம்பிய கையெழுத்தில் அல்ல, ஆர் ஜெகதா என்று அவள் எழுத்து கொட்டை கொட்டையாக கோணல் மாணலாக 6 வயது சிறுமியினுடைய எழுத்தாகவே இருந்தது. கல்யாணம் திரும்பி பார்த்தார் ப்ரொஃபஸரை. மேற்கொண்டு பரீட்சைகள் தேவையில்லை என்பது போல அவர் தலையசைத்தார். ஓ, எதிரில் மெத்தை இருப்பதாக சொன்னேன். நல்லா பாரு. உன் வயது 6. மெத்தை என்ன செய்கிற என்று தொடர்ந்தார் கல்யாணம். தொடரும்.